வணக்கம் மாணவர்களே, ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் மார்க்ஸ் 75. பார்ட் ஏ, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 12 × 1 = 12. இல்லை 12 சூஸ் இருக்கும். அது கொஸ்டின் நம்பர் எழுதிட்டு எது கரெக்டான ஆன்சரோ அந்த ஆப்ஷனை எழுதி ஆன்சர் எழுதணும். பார்ட் 2, 2 மார்க்ஸ். 7 × 2 = 14. இதில் 13லேருந்து 22 வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின். இதில் 22 கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அது ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு சம் கேட்பாங்க. இந்த 13லேருந்து 21ல் ஒரு 6 கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமில் 22வது கொஸ்டினை கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இதிலேருந்து ஒரு 6 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதிலேருந்து 7 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணக்கூடிய 7வது கொஸ்டினை அடிச்சிருவாங்க, வேல்யூ பண்ண மாட்டாங்க. பார்ட் 3, answer any 7 question. Question number 32 is compulsory. 7 × 4 = 28. Question number 32 வந்து கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்பாங்க. அது 4 மார்க் கொஸ்டின். இதுலையும் 23லேருந்து 31 வரைக்கும் எந்த கொஸ்டின் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கணும். 7வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 32 இருக்கணும். எல்லா கொஸ்டின் எழுதும் பொழுதும் மறக்காமல் கொஸ்டின் நம்பரை எழுதணும். பார்ட் 4, answer all the question. Draw diagram wherever necessary. 3 × 7 = 21. 33 physics, 34 chemistry, 35 biology. இதில் 33ல் இந்த ஆப்ஷன் ஏபி ரெண்டும் அட்டன் பண்ணணும், இல்லைன்னா ஏபிசி இந்த 3 அட்டன் பண்ணணும். இந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் கம்பைண்டாக அட்டன் பண்ணக்கூடாது. ஆன்சர்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பார்ட் ஏ, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஆன்சர் எழுத ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எழுதக்கூடியது சூஸ். அந்த சூஸில் எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட் த டேர்னிங் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸ்ட் டேஷ்? ஸ்விம்மிங், டென்னிஸ், சைக்கிளிங், ஹாக்கி. ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் சி, சைக்கிளிங். இதை எப்படி எழுதலான்னு பார்ப்போம். Part A, choose the correct answer. First one answer C, cycling. Second one C, difference in TE and PE. Third one B, 20 kilohertz. Fourth one C, lead. Fifth one A, 6.023 × 10⁻23. இப்படி 1லேருந்து 12 வரைக்கும் கொஸ்டின்ஸ் எழுதிக்கிறோம். எழுதிட்டு அந்த ஆன்சரை ஆப்ஷனோட எழுதிக்கிறோம். அதுக்கடுத்தது இதே ஆன்சரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் நீட்டாக அப்படின்னு பார்ப்போம். சேம் வே பார்ட் ஏன்னு எழுதிக்கிறோம். ரூம் லெட்டர் 1, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 1லேருந்து 12, அதாவது 1 to 12 வரைக்கும் கொஸ்டின் நம்பர் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர் சி, சைக்கிளிங். இங்கே இன்பிட்வீனில் ஒரு கோடு கிழிச்சிட்டு சி, சைக்கிளிங் அப்படின்னு எழுதுகிறோம். சப்போஸ் இந்த பக்கத்துலேயே எழுதும்பொழுது இந்த கோட்டு மேலேயும் இந்த நம்பர் மேலேயும் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு எழுதும்போது பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும், மார்க் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். 12 கொஸ்டின்ஸ் எழுதுகிறோம். இந்த பேஜோட எட்ஜில் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். அப்போ விடும்பொழுது தான் அந்த மார்க் பேஜ் வைஸ் டோட்டல் போடுறதுக்கு 12 மார்க்ஸ் அப்படின்றது எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேர் ஆன்சர் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் எழுதியிருக்கு. அந்த கோட்டு மேலேயே ஜிக்ஸாக இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் இருக்குது. கொஞ்சம் கேப்பை விட்டு லைன் போட்டு எழுதும்பொழுது பார்ட் ஏ ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஆன்சர் பேப்பரை தெரிஞ்ச டீச்சர் வேல்யூ பண்ண மாட்டாங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் போகும். அப்போது நம்ம ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட்டு சூஸ் கரெக்டாக இருந்தது, நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோன்னா உங்கள் மேலே ஒரு நல்ல ஹோப் இருக்கும். மார்க்கை கரெக்டான மார்க் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ட் 2, ஆன்சர் எனி 7 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி. 7 × 2 = 14. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். இந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் அது மாதிரி வந்தாலே நம்ம டேப்லேஷன் பிரகாரம் எழுதணும் அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். மாஸ் அண்ட் வெயிட் அந்த 3 பாயிண்ட் எழுதியாச்சு. எழுதுனதுக்கு 2 மார்க் போட்டாங்க. கொஸ்டின் நம்பர் மஸ்ட்டு. எப்போ எழுதினாலும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கணும். பார்ட் 2, பார்ட் 1 அப்படின்ற சப்டிவிஷனை மென்ஷன் பண்ணணும். இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடைசி எட்ஜ் வரைக்கும் எழுதியிருக்காங்க. இங்கே மார்க் போடும்போது இந்த கடைசியில் இந்த ரைட் மோஸ்ட் கார்னரில் இந்த ஸ்பேஸில் தான் போடுறாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகும்பொழுது இந்த அடியில் வந்து என்னாகும்,
கட்டு கட்டும் பொழுது இதை கிழிய சான்சஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும், ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதணும், டாப் மோஸ்ட்லேயே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதணும். The same question part 2 13 mass and weight tabulation எழுதி 3 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. 14th question why are traffic signals red in color? 14 question நம்பர் எழுதியாச்சு, 3 பாயிண்ட் எழுதியாச்சு. இந்த கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 2 மார்க். இந்த பேஜில் மொத்தம் 4 மார்க் இருக்குது. இந்த பேப்பரோட லாஸ்ட்டில் கேப் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த மார்க்கை எழுத முடியும். இங்கே இடம் இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கை அது எழுதுனது மேலேயே எழுதுகிற மாதிரி ஆகும். நெக்ஸ்ட் பார்ட் 3 ஆன்சர் எனி 7 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 32 இஸ் கம்பல்சரி. 7 into 4 is equal to 28. 23 A. What are the advantages of LED TV over the normal TV? B. List the merits of LED bulbs. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 3 அப்படின்றத எழுதிக்கணும். கொஸ்டின் நம்பர் 23 அதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. ஒரு ஹெட்டிங் போட்டுக்கலாம், அட்வான்டேஜஸ் ஆஃப் LED TV ஓவர் த, அந்த பாயிண்ட்ஸுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்குது. செகண்ட் சப்டிவிஷன் லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் LED பல்ப்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் எழுதுகிறோம், அதுக்கு 2 மார்க். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஆப்ஷன் பிக்கு 2 + 2 4 மார்க்ஸ். இந்த பேஜோட லாஸ்ட்டில் 4 மார்க்ஸ் போட்டுறாங்க. கொஸ்டின் நம்பர் பக்கத்தில் ஏபி ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2 + 2 4 மார்க்ஸ். 31st கொஸ்டின் ஏ டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன். பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். 30 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கால் குமுலாஜஸ் சீரீஸ் கிவ் எனி 3 ஆஃப் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். எப்போ கொஸ்டின்ஸ் எழுதினாலும் ஒரு ஆர்டரில் எழுதணும், நல்லா தெரியக்கூடிய கொஸ்டினை எழுதணும், அதுவும் ஸ்கிப் பண்ணி, அதாவது 23rd கொஸ்டின் 29 அப்புறம் 31 அப்புறம் 25 அது மாதிரி மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். பி கொஸ்டின் ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஏ பி சி அண்ட் டி இந்த டயக்ராம். 31ல் ஏ, அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், ட்ரிபிள் ஃபியூஷன். 2 பாயிண்ட்ஸ் கேரிஸ் 2 மார்க்ஸ். பி டயக்ராம் பேஸ் கொஸ்டின். இது 2023 மேலே கேட்டாங்க, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லேயும் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஏ பி சி அண்ட் டி, அவ்வளோதான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கு, ஏபிசிடி. இந்த டயக்ராமை வரைஞ்சிக்கிறோம். ஏபிசிடி, அதில் ஏ கேப்சூல், பி கார்டெக்ஸ், சி பிளட் வெசல், டி மெடுலா எழுதிட்டு ஏ கேப்சூல், பி கார்டெக்ஸ், சி பிளட் வெசல்ஸ், டி மெடுலா அப்படின்னு எழுதணும்னா எந்த காரணத்துலையும் டயக்ராமுக்கு மார்க்ஸ் குறையாது. இப்போ இந்த டயக்ராமுக்கு 2 மார்க், ட்ரிபிள் ஃபியூஷனுக்கு 2 மார்க், ஓவரால் 4 மார்க்ஸ். அதை 2 இடத்துல மார்க்ஸ் போட்டு காமிப்பாங்க. பேஜ் வைஸ் டோட்டல் 4 மார்க். 31st கொஸ்டினோடைய மார்க் 4. Room 4 part 4 answer all the question, draw diagrams wherever necessary. 33ல derive the ideal gas equation. B state Boyle's law. R what is meant by electric current? Name and define its unit. C which instrument is used to measure the electric current? How should it be connected in a circuit? இந்த கொஸ்டினில் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் தெரியுது, இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தெரியல, இது ரெண்டும் கலந்து எழுதலாமா அப்படின்னா எழுதவே கூடாது. இதில் எந்த ஆப்ஷன்ஸ் தெரியுதோ அதிகமாக தெரியுதோ அதை அந்த பர்டிகுலர் கொஸ்டின் நம்பர் அந்த ஆப்ஷனை எழுதி ஆன்சர் எழுதணும். 33ல ஏ எலக்ட்ரிக் கரண்ட். ஏ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் ஏ கண்டக்டர். ஃபார்முலா I is equal to Q/T. ஃபார்முலாவை சின்ன பென்சிலில் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். ஒரு சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணணும். ப்ளூ இங்க் பென் யூஸ் பண்ணுறது நல்லது, பிளாக் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா நல்லது. I எலக்ட்ரிக் கரண்ட், Q சார்ஜ், T டைம். இப்படி எழுதணுன்னா எந்த வகையிலையும் மார்க் ரெடியூஸ் ஆகாது. இந்த கொஸ்டினுடைய சப்டிவிஷன் முடிஞ்சு, ஸோ லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். B எலக்ட்ரிக் கரண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் the SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். ஒரு மார்க். when a charge of an coulomb flows across any cross section of a conductor in 1 second, 1 ampere is equal to 1 coulomb by 1 second. நம்ம சப்டிவிஷன் கீழே லைன் போடும்பொழுது பென்சிலை யூஸ் பண்ணி ஸ்கேல் யூஸ் பண்ணி வரையலாம். 2 மார்க்ஸ். ஸோ 2 + 1 3. C instrument ammeter.
It is connected in a circuit by series connection. Each one 1 plus 1 2. இங்கே ஒரு 3 மேலே ஒரு 2. Overall 7 marks. இந்த கொஸ்டின் எழுதின பிறகு இந்த ஒரு 2 lines எழுதும் 7 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறோம். கொஸ்டின் வைஸ் டோட்டல் 33 கொஸ்டினுக்கு மார்க் 7. இது மாதிரி கொஸ்டின்ஸ் எழுதும் பொழுது கரெக்டாக கொஸ்டின் நம்பர் எழுதணும், சப்டிவிஷன் எழுதணும், சப்டிவிஷனை ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும். அப்படி எழுதும் பொழுது தான் உங்களுக்கு மார்க் கரெக்டாக போட முடியும். ஒரு பேஜில் கடைசி எட்ஜ் வரைக்கும் எழுதக்கூடாது. அப்படி எழுதுறதா இருந்தால் நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாம் கண்டிப்பாக பிளாங்காக விடக்கூடாது. நிறைய அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. ஒரு பேஜில் ஒரு ஃபுல் கொஸ்டினை எழுதி அது மாதிரி அடிக்கக்கூடாது. அடித்தா இது என்னால் அடிக்கப்பட்டது, இட் வாஸ் ஸ்ட்ரைக்கன் பை மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஆல் த பெஸ்ட்.